ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். அதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா, 1/2 கிலோ சிக்கனை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 3, மீடியம் சைஸ் தக்காளி 4, 2 கொத்து பூண்டு, 1 சக்கை இஞ்சி, அப்புறம் டேஸ்ட்டுக்கு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சிக்கன் மசாலா, பட்டை லவங்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கறியிலே வந்து சிக்கன் மசாலாவை போட்டு பெரட்டிடுறேன். ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போடாதீங்க, பாதி போடுங்க. ஏன்னா அது விறுவிறுன்னு காரமாக இருக்கும் மசாலா. இப்போ இந்த கறியை இதில் போட்டு பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் தாளிக்கணும். வெங்காயம் தக்காளியை நான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் மிக்சியில் வந்து போட்டு அடிச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி அடித்து வச்சோன்னா குழம்பு திக்னஸாக வரும். அதுக்காக வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் நான் மிக்சியில் பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு திப்பியாக அடித்து எடுத்துப்பேன். அப்போ தான் குழம்பு திக்னஸாக வரும். மிக்சி ஜாரில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி முதல்ல போட்டு அடிச்சிக்கலாம். 2வது தக்காளி போட்டு அடிச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சம் திப்பியாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் இந்த மாதிரி அரைச்சாச்சு. அடுத்தது தக்காளி போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை போட்டு அடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பத்தை வச்சு சிக்கன் குழம்பு தாளிக்க வேண்டியது தான். குண்டா வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கடுகு போடணும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போடணும். இவ்வளோன்னு இருக்குது எங்கள் சமையல். இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை, இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டை அதில் போடணும். அப்புறம் இந்த 2 பச்சை மிளகாவை போடணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கணும். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் அதில் போடணும். அரைச்சி வச்சுக்கிற தக்காளி பேஸ்ட் அதில் போட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலரி விடணும். இப்போ நல்லா தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பாருங்க எப்படி கொதிக்குது தெரியுதா? நல்லா வதங்கி வந்துச்சு. இதுக்கப்புறம் கறி எடுத்து அதில் கொட்டணும். இப்போ அதில் கறியை கொட்டி நல்லா எல்லாத்தையும் மசாலாவை எல்லாம் ஒன்றை போல் கலரி விடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நான் ஏற்கனவே இதில் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் காரம் கம்மியாக வீட்டுத்தூள் போடுறேன். நான் ஏற்கனவே கறியில் வந்து உப்பு போட்டு பெசிஞ்சு தான் வச்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழம்பு கொச்சி வந்த பிறகு இறக்கிட்டா சிக்கன் குழம்பு ரெடி. இங்கே பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் தண்ணிலாம் ஊற்றி உப்பு மிளகாத்தூள் மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து கறி வெந்து வந்த பிறகு இறக்க போகிற நேரத்தில் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டா அவ்வளோதாங்க சிக்கன் குழம்பு ரெடி.